ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் மை ஸ்டோரி vlog நம்பர் 9. இன்றைக்கி ஒரு மினி சாட்டர்டே vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. நான் எப்போ பாரு இது எந்த சாட்டர்டே எடுத்ததுன்னு தெரியல, 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நான் எடிட் பண்ணி போடுறதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ வரிசையாக ஆன் த வேல இன்னொரு vlog ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, அப்புறம் மேரேஜில் வேறு வந்து vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது எப்படியும் இன்னும் ஒரு 20 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ மார்னிங் ஆஸ் யூஷுவல் வந்து எந்திரிச்சிட்டு அம்மா டீ போட்டு வச்சுருந்தாங்க, குடிச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி அளவு தண்ணி வச்சு தான் வந்து குடிச்சிட்ருக்கேன். அப்படியே வந்து இந்த பாண்டா கப்பை பற்றி வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இந்த கதை வந்து எப்படின்ட்டுனா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பாண்டா கப்பை பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்படியாவது வாங்கிடலான்ட்டுன்னு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வாங்கிட்டேன். ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 250 தான். ஸோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என் பெட்ரூம்லாம் வந்து நான் எப்போயாவது தான் க்ளீன் பண்ணுவேன் அந்த பெட்ஷீட்லாம். ஸோ அம்மா வந்து பார்த்து திட்டினதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறதே. ஸோ அது வரைக்கும் அது அவ்வளோ ஒரு மெர்சியாக அவ்வளோ ஒரு அசிங்கமாக வந்து கிடக்கும். யாராவது வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டுனா எல்லாத்தையும் வந்து நீட்டாக வந்து வச்சுருவேன். ஸோ பீரோலாம் அப்படி கேவலமாக தான் இருக்கும், கபோர்டும் அப்படி தான் கேவலமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு ஸோ வாசலை வந்து கூட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து என் வண்டிலாம் வந்து நான் வாங்கி வந்து 1 இயர் கிட்ட ஆக போகுது. ஸோ என் கைப்பட நான் 2 தடவை தான் வந்து கழுவிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ண கொடுத்துருக்கேன். மற்றபடி நான் அந்த வண்டி துடைக்கவும் மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், தூசி காரணமாக இருக்கும். ஸோ அம்மா திட்டுவாங்க, உனக்குலாம் எதுக்கு வண்டி அப்படின்னு. என் தேவைக்கு வழியில் போகவே எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். பட் வாங்கி கேட்டு அடம் பிடிச்சி வாங்கின வண்டி அது. அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதை வந்து கழுவிட்டேன். எனக்கு வந்து எல்லா ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கில் வந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பாத்திரம் கழுவுறது கொஞ்சம் வந்து பிடிக்கும். ஏன்னா வீடு கூட்டுறதுக்கும் வேர்க்கும், துடைக்கிறதுக்கு வேர்க்கும். பட் பாத்திரம் கழுவுறது அப்படி இல்லை, ஃபேனை போட்டு நம்ம பாட்டு பாத்திரத்தை வந்து கழுவலாம். ஆனால் வந்து துணி மடிக்கிறதும் சரி, துணி காய போடுறதும் சரி, அந்த ஒர்க் மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனாலயோ என்னமோ வந்து என் கபோர்டு என் பீரோலாம் அவ்வளோ ஒரு கேவலமாக வந்து இருக்கும். அப்படியே வந்து சிம்பிளாக வந்து லஞ்சுமே வந்து முடிச்சாச்சு. ஸோ மார்னிங் எந்திரிச்சு சமைக்கும் போதே வந்து கிச்சனில் அவ்வளோ ஒரு வெயில். ஏன்னா வந்து சன் ரைஸ் ஆகிறது அந்த சைடு தான். ஸோ அம்மாலாம் வந்து ரொம்பவே வந்து பாவம் தான். பட் என்ன பண்ணுறது, அவங்க தான் சமைச்சாகணும், நமக்கு தான் வந்து ஒன்றுமே தெரியாது. அப்புறம் வந்து டீ போட்டு வந்து குடிச்சிட்டு ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ரூச்சஸ் ஒர்க் இருந்துச்சு, அதையுமே முடிச்சுட்டு ஸோ நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டு அப்படியே வந்து தூங்கிட்டேன். நாளே வந்து ரொம்ப திண்டமாக தான் வந்து போணுச்சு. பட் எனக்கு வந்து இது புதுசில் ரெகுலராக பண்ணுற வேலை தான். எப்போ பாரு லேசியாக தான் வந்து போகுது. சுறுசுறுப்பாகிறதுக்கு நானுமே வந்து வழியை பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். டாடா பை பாய், சராங்கி.